Hey guys, welcome to World Cinema in Tamil. நான் உங்கள் தமிழ் நண்பன். நம்ம சேனல்ல வித்தியாசமான படங்கள்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்க படம் நம்ம ஏற்கனவே சிம்பு நடிச்ச மாநாடு படம் பார்த்திருப்போம். ஆனா அதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் இது. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோவை ஒருத்தவங்க கொலை பண்றாங்க. ஆனா அவர் சாகாம மறுபடியும் உயிரோட எழுந்துக்கிறாரு. அதே போல மறுபடியும் பல பேர் கொண்டு பாக்குறாங்க. ஆனா அவர் சாகவே மாட்டாரு. திருப்பி அதே இடத்துல தான் எழுந்துக்கிறாரு. படம் செம்ம என்டர்டைன்மெண்டா இருக்கும். ஆனா அந்த மாதிரி அவருக்கு ஆறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா படத்தை ஃபுல்லா பாருங்க. நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டீங்கன்னா நம்ம சேனல் வளர்றதுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரோடக்ஷன் போதும். இந்த அல்டிமேட்டான படத்தை பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோவை யாரோ ஒருத்தங்க ரோட்ல நாய் சுடுற மாதிரி சுடுறாங்க. அவரை கடவுள்கிட்ட அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. அடுத்த நாள் மறுபடியும் அவர் வந்து சுடுறாங்க. நம்மளால சிரிச்சுக்கிட்டே சாகுறாரு. பாவம், கடவுளுக்கே அவரை பிடிக்கல போல இருக்குது. மறுபடியும் உயிரோட இருந்துக்கிறாரு. அவர் ஒரு டைம் லூப்ல சிக்கி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு. நம்ம ஹீரோட பேரு ஜாக். இவர் 1634 தடவை செத்து போயிருக்காரு. தினமும் காலையில எழுந்துக்கும் போது ஒருத்தன் அவரை வெட்டுறதுக்கு வரான். இவரன் தலையை குனிஞ்சிட்டு மறுபடியும் எழுந்து ஷூ போடுறதுக்காக தலையை குனிறாரு. மறுபடியும் எழுந்துக்கிறாரு. மறுபடியும் குனிறாரு. ஆனா அவனால அவரை வெட்டவே முடியல. அவருக்கு அவன் பண்ற எல்லா விஷயமும் முன்னாடியே தெரிஞ்சதுனால அவர் ஈஸியா டார்ஜ் பண்ணி போயிடுறாரு. தன்னோட டி-ஷர்ட்டை வச்சு அவனை ஈஸியா அப்படியே மடக்கி கீழே தள்ளிடுறாரு. அவன் இப்ப தரையில 6 செகண்டுக்கு படுத்திருப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு கூலா ஒரு காஃபியை ஊத்தி ஒரு சிப் அடிக்கிறாரு. மறுபடியும் அவன் கத்தி எடுத்து அவரை குத்த வரலான்னு வரும்போது அந்த சூடான காஃபியை அவன் மூஞ்சில ஊத்திடுறாரு. அவரோட அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே ஒருத்தன் ஹெலிகாப்டர்ல வந்து ஒரு பெரிய கேட்லிங் கன்னை வச்சு சராமரியா சுடுறான். அவருக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரிஞ்சதுனால ஒரு தூணுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. ஆனா அந்த குண்டு அந்த கொலை பண்ண வந்தவன பயங்கரமா தொலைச்சிடுது. கரெக்டா 8 செகண்டுக்கு அப்புறம் அவனும் அதை சுடுறத நிறுத்திடுறான். இப்போ நம்ம ஜாக் கையில வச்சிருந்த அந்த கத்திய கரெக்டா அவன் நெத்திலேயே அடிக்கிறாரு. அது போய் சரக்குன்னு சொருவிடுது. இப்போ அவனும் செத்து போயிடுறான். ஆனா அந்த கன்னு கண்ட மேனிக்கு சராமரியா சுட்டுட்டு இருக்கு. அவரும் மெதுவா அந்த புல்லட் மலையில ஒரு புல்லட்டா தப்பிச்சு மெதுவா போயிட்டு ஒரு சோஃபா பின்னாடி போய் உட்கார்றாரு. உட்காந்துட்டு அவர் கரெக்டா நகரும் போது அந்த ஹெலிகாப்டரோட பிளேடு வந்து அவர் பக்கத்துல வந்து விழுது. அடடா, நமக்கு டைம் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஜாக்கும் அவரோட அபார்ட்மெண்ட் விட்டு ஜன்னல் வழியா எகிரி குதிக்கிறாரு. கரெக்டா அந்த ஹெலிகாப்டர் அவரோட ரூமுக்குள்ள வெடிச்சு செதறது. கரெக்டா அங்க போற ஒரு ட்ரக் மேல போய் அவர் லேண்ட் ஆகுறாரு. இதுக்கு முன்னாடி 22 தடவை இந்த மாதிரி அவருக்கு நடந்திருக்கு. ஒரு தடவையும் மிஸ் ஆகி அந்த ட்ரக்கு கீழே மாட்டிக்கிட்டு அப்படி எலி மாதிரி நசுங்கி போயிருக்காரு. அதுக்கப்புறம் ரோட்ல கூலா நடந்து போய் ஒரு ஸ்போர்ட்ஸ் காரை ஹைஜாக் பண்றதுக்காக அந்த டிரைவரை பிடிச்சி வெளியே எடுத்து அவனோட கூலிங் கிளாஸையும் கட்டிட்டு கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. அந்த கொலைகாரனும் ஜாக்க விடாம துரத்துக்கிட்டே வரானுங்க. இதே போல 79வது முறை அவர் சாகும்போது இந்த காரை சரியா வேகமா ஓட்டாததுனால ஒரு பஸ் அவர் மேல மோதி அந்த பஸ்ல அவர் உடைச்சுக்கிட்டு உள்ள போய் விழுந்து 79வது இறந்து போயிருக்காரு. சோ இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்ச ஜாக்கும் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படத்துல வர மாதிரி செம்ம ஃபாஸ்டா ஓட்டி அந்த பஸ் கிட்ட இருந்து ஜஸ்ட் மிஸ் ஆயிராரு. ஆனாலும் அவரை 2 சிஸ்டர்ஸ் கரெக்டா சுட்டு கொன்னுடுறாங்க. இதே மாதிரி 14 முறை அவர் கொண்டிருக்காங்க. பாம்பு பைத்தியத்தால 2 தடவை செத்துருக்காரு. அவரை மாதிரியே இருக்கிறவனால 3 தடவை செத்துருக்காரு. ஒரு ஜாப்பனீஸ் பொண்ணால 8 தடவை செத்துருக்காரு. ஆனா அவரை எல்லாரையும் எப்படியோ கொண்டுடுறாரு. ஆனா இந்த ஜப்பான் மூக்கி மட்டும் எங்க இருந்தோ வந்து இவரை எப்படியாவது போட்டு தள்ளிடுறா. இதே போல அவரும் எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் எப்படியாவது எல்லாருமே அவரை கொன்னுடுறாங்க. பாவம் மனுஷன் 12:47க்கு மேல உயிரோட இருந்ததே கிடையாது. என்ன வாழ்க்கடா இது. சில நேரத்துல இந்த கொலைகாரங்க கிட்ட இருந்து சீக்கிரமா தப்பிச்சிட்டா ஜாக் ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒரு பாட்டில் வைனை குடிக்கிறத வழக்கமா வச்சிருக்காரு. ஒரு தடவை அவரு தன்னோட எக்ஸ் வைஃப் ரோஸ் தான் இவரோட இந்த நிலைமை காரணம்னு நினைக்கிறாரு. உண்மையிலேயே ஜாக் யாருன்றதை இப்ப காட்டுறாங்க. அவர் ஒரு ஆர்மி ஸ்பெஷல் போர்ஸ்ல வேலை பார்த்திருக்காரு. வேலையை விட்டுட்டதுக்கு அப்புறம் அவர் பையனை அவரு சரியாவே பாத்துக்கிறது இல்ல. இதனாலேயே அவரோட ஒய்ஃப் ஜாக்க டைவர்ஸ் பண்ணிருக்காங்க போல. அப்போத்துல இருந்தா இந்த டெத் லூப்ல இவரு சிக்கி தவிக்கிறாரு. அவரு 145வது தடவை சாவும் போது அண்டர் கிரவுண்ட் ஷாப்பிங் மால்ல உட்கார்ந்திருக்காரு. அப்போ எதிர்பாராத விதமா அவரோட பையனை பாக்குறாரு. அவரும் தன்னோட மகனை வெளியே கூட்டிட்டு போகும்போதுதான் அவரே ஆச்சரியப்படுற வகையில டைம் 12:50 ஆயிடுது. ஏன்னா அவரு தான் 12:47க்கு மேல உயிரோட இருந்ததே இல்லையே. அப்பதான் அவருக்கு புரியுது, இப்ப நம்ம 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கோன்னு. ஓஹோ, இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கும் யோசிக்கிறாரு. அவரோட உடம்புல அந்த கொலைகாரங்க எங்கேயோ ஒரு டிராக்கரை வச்சிருக்கானுங்க. அது அண்டர் கிரவுண்ட்ல இருக்கும்போது ஜாக் எங்க இருக்கிறாருன்றத காட்டல போல. இதை அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து அந்த கொலைகாரனுங்க ஒருத்தனா ஜாக்க சுட்டு தள்ளுறானுங்க. அவரும் தான் பையனை காப்பாத்துறதுக்காக கட்டி பிடிச்சுக்கிட்டு எல்லா குண்டியும் அவரே வாங்கிக்கிறாரு. சாகிறதுக்கு முன்னாடி அவரு தன்னோட மகனை பார்த்து ரொம்ப சந்தோஷமா சாகுறாரு. மறுபடியும் வீட்டுல முழிச்சு எழுந்துக்கிறாரு. இப்ப ஜாக் வந்த முதல் கொலைகாரனை விடாம புடிச்சுக்கிட்டு அவங்கிட்ட நீ என்னை எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் வாயே திறக்க மாட்டான். ஜாக்க விடாம கத்திய வச்சு குத்திக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவனும் சொல்ற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் அந்த கொலைகாரன் அந்த புல்லட் மலையில மாட்டி செத்து போயிடுறான். இப்ப ஜாக் நாமளே தான் இதை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. ஜாக்குக்கு ஒரு செக்யூரிட்டி கம்பெனில வேலை செய்யற ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு அவர்கிட்ட போயிட்டு ஒருத்த உடம்புல டிராக்கரை கண்டுபிடிக்காம வைக்கணும்னு எந்த இடத்துல வைப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனை சிரிச்சுக்கிட்டே பல்லுக்குள்ளதான் வைப்பாங்க அப்படின்னு சொல்றான். அவரும் அங்க இருக்கிற ஒரு பாத்ரூமுக்குள்ள ஆக்ரோஷமா போயிட்டு ஒரு கட்டிங் பிளேயரை வச்சு ஒரு பல்லா புடுங்குறாரு. வலி தாங்கறதுக்காக ஒரு பாட்டில் வைனை குடிச்சுக்கிட்டே அடுத்தடுத்து பல்ல புடுங்கும் போது ஒரு வழியா அந்த டிராக்கர் இருக்கிற பல்ல அவரு கரெக்டா புடுங்கிடுறாரு. இப்ப அந்த டிராக்கரை பொரியா வச்சு ஒரு கொலைகாரனையும் தாய் இடத்துக்கு வர வச்சு அவர் விருப்பப்பட்ட விதத்தெல்லாம் அவனுங்களை கொன்னு தள்ளுறாரு. ஒரு வழியா அந்த கொலைகாரங்க எல்லாம் கொன்னுட்டு தன்னோட எக்ஸ் வைஃபுக்கு பேசலாம்னு சொல்லிட்டு போன் பண்ணும்போது அவங்களோட பாஸ் எடுத்து ஆன்சர் பண்றாரு.
உன் பொண்டாட்டி ஏற்கனவே செத்து போயிட்டாப்பா, அடுத்தது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, அந்த ஆள் கிட்ட தான் அவரோட ஒய்ஃப் வேலை பார்த்திருக்காங்கன்னு. இப்போ ஜாக் அந்த பிக் பாஸ் பழி வாங்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. பிக் பாஸ்னா நம்ம பிக் பாஸ் இல்லைங்க, படத்தோட பிக் பாஸ். ஆனா அந்த பாஸ கொல்றதுக்கு முன்னாடி இந்த ஜப்பான்காரியை கொண்டுட்டு தான் அதை செய்ய முடியும். அவரும் அவங்க கிட்ட சண்டை போடலாம் நினைக்கும் போது நம்மளுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் கட்டுறாங்க. நம்ம ஆளு சைக்கிள் கேப்ல இந்த ஜப்பான்காரி கிட்ட சண்டை போடணுன்றதுக்காகவே ஏற்கனவே 12 முறை கத்தி சண்டையில வேர்ல்டு சாம்பியனா இருந்த ஒரு லேடி கிட்ட எனக்கு கத்தி சண்டை போட கத்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த லேடியும் ஜாக்குக்கு சண்டை போடுறது கத்து கொடுக்குறாங்க. ஆனா முதல்ல கத்திக்கு பதிலா கையிலேயே சண்டை போடுறாங்க. நம்ம ஆளுக்கெல்லாம் அந்த டெக்னிக்கெல்லாம் சண்டை போட தெரியாதுல்ல, அதனால தொடர்ந்து அந்த மாஸ்டர் கிட்ட அடி வாங்கிட்டே இருக்காரு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஜாக் அந்த கலையில இருக்கிற நுணுக்கத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல கட்டையில நல்லா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அவரோட 174வது அட்டம்ப்ட்ல ஓரளவுக்கு அந்த மாஸ்டர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஒரு வழி அவரோட 198வது அட்டம்ப்ட்ல கத்திய வச்சு மாஸ்டர் கூட சண்டை போட்டு அவங்களே தோக்கச்சிடுறாரு. இப்ப அவர் கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் அந்த ஜப்பான்காரி கிட்ட காட்டணுன்றதுக்காக துப்பாக்கியை கீழே வச்சுட்டு ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு அவகிட்ட தாறு முறை சண்டை போடுறாரு. அந்த சண்டையில அந்த ஜப்பான் மூக்கியோட தலை ஜஸ்ட் மிஸ் ஆகுதுங்க. இதை பார்த்து ரொம்பவே கடுப்பான அந்த ஜப்பான்காரி உன்னை விட்ட மாட்டான்னு சொல்லிட்டு பதிலுக்கு பதில் சண்டை போட்டுட்டு இருக்கா. ஆனா நம்ம ஆளு ஒரு கையை பின்னாடி கட்டிக்கிட்டு ஒத்த கையிலேயே எம்ஜிஆர் மாதிரி சும்மா ஸ்டைலா சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்ப அந்த கத்தி அவரோட கை மாதிரி செயல்படுது. அவர் நினைச்ச இடத்துக்குலாம் அந்த கத்தி போகுது. அந்த கத்தி போகணும்னு நினைக்கிற இடம் தான் அவர் மைண்டுக்குள்ள தெரியுது. ஒரு கட்டத்துல ஜாக் அந்த சண்டையில ஜெயிச்சிடுறாரு. அந்த பொண்ணு அவர் ஏமாத்தி அவர் கத்தியை தட்டி விட்டுட்டு கொல்ல போலாம் நினைக்கும் போது கையிலேயே நம்பால பயங்கரமா சண்டை போடுறாரு. அவளை அப்படியே சுழட்டி போட்டு சும்மா கத்திய உள்ள இறக்குறாரு பாருங்க. அடாடாடா என்ன ஸ்டைல். அங்க வந்த பாசம் ஜாக்க சுடுறதுக்காக துப்பாக்கி எடுக்கும் போது ஜாக் அந்த கத்தி எடுத்து அந்த ஆளோட காலிலே சுருகிடுறாரு. ஆனா அந்த ஆள் சாகிறதுக்கு முன்னாடி ஜாக் கிட்ட ரொம்ப சந்தோஷப்படாத, உன் புள்ளைய கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஜாக்கும் கிளம்பி வேகமா தான் பையனை காப்பாத்துறதுக்காக போய் பார்க்கும்போது துரதிருஷ்டவசமா அவர் போறதுக்கு முன்னாடியே அவன் பையன் இறந்து போயிட்டு இருக்கான். இப்ப ஜாக்கோட மனசே உடைஞ்சு போயிடுது. இப்ப மறுபடியும் கண்ணு முழிக்கிற ஜாக் இதுக்கு மேல என் உடம்புல தெம்பு இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்துறாரு. வந்த கொலைகாரனும் ஜாக்க மாத்தி மாத்தி கொலை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு முறை இல்ல, 2 முறை இல்ல, பல முறை கொண்டுட்டு இருக்கான். ஆனா இப்ப ஜாக் தான் பையனை காப்பாத்துறதுக்காக அந்த கொலைகாரனை அடிச்சு போட்டுட்டு தான் பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவன் கூட நல்லா பேச ஆரம்பிக்கிறாரு. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வீடியோ கேம்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. ஒன்னா 2 பேரும் சாப்பிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஜாக்கும் இப்போ ஒரு அப்பானா எப்படி இருக்கணும்ன்றத கத்துக்கிறாரு. அன்னைக்கு ஒரு நாள் ஜாக்கோட மகன் ஜாக் கிட்ட இன்னைக்கு அம்மா எனக்கு போன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் ஜாக்கிக்கு ஒரு விஷயம் புரிய வருது. ஓ, தினமும் காலையில அவங்க அம்மா உயிரோட தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. அப்போ ஜாக் அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த ஆபீஸோட சிசிடிவி கேமரால பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு அவங்களோட பாஸ் அவங்கள கரெக்டா 7:14 கொன்னுருக்காரு அப்படின்றது. அவரு தினமும் 7 மணிக்கு கரெக்டா எழுந்துக்கிறாரு. இப்போ அவருக்கு அவங்களை காப்பாத்துறதுக்கு 14 நிமிஷம் தான் இருக்கு. இப்போ அவர் அந்த ஹெலிகாப்டர்காரன் சுடுறதுக்கு முன்னாடியே அந்த ஹெலிகாப்டரை பிடிக்கணும்ன்றதுக்காக அந்த ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு எப்படி அந்த ஹெலிகாப்டரை பிடிச்சிடுறாரு. அந்த ஹெலிகாப்டரும் கரெக்டா 7:10 அந்த பாஸோட பில்டிங்க்கு வந்துடுது. அதுக்கப்புறம் ஜாக்கும் அந்த கேட்லிங் கன்னை வச்சு 2 நிமிஷத்துல எல்லாரையும் கொண்டு குதிச்சிடுறாரு. இப்போ அந்த மெயின் லேப்குள்ள போன ஜாக் 2 நிமிஷத்துக்குள்ள அங்க இருந்து அவங்க எல்லாரையும் கொண்டுட்டு அந்த பாஸையும் அவங்க வைஃபை கொல்றதுக்கு முன்னாடியே கொண்டுடுறாரு. இப்ப ஜாக் நினைச்ச மாதிரியே ஒரு வழியா அவரோட வைஃபை காப்பாத்திடுறாரு. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த டெத் லூப்பை இன்னும் உடைக்கவே முடியல. அப்பதான் அந்த லேப்குள்ள ஜாக் பார்க்கும்போது தான் தெரியுது ஜாக் வச்சுதான் அந்த லேப்குள்ள ஒரு எக்ஸ்பெரிமெண்டே பண்ணிருக்காங்கன்னு. ரோஸ் ஜாக் கிட்ட இந்த டைம் மிஷினுக்குள்ள போ, மறுபடியும் எல்லாத்தையும் நார்மல் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஜாக்கும் அது உள்ள போறதுக்கு முடிவெடுக்கிறாரு. ஏன்னா இது வரைக்கும் அதுக்குள்ள யாருன்னா போனாங்கன்னா என்ன ஆகும் கூட யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் இதுக்கு மேல தாங்க முடியாத ஜாக்கும் அதுக்குள்ள போக முடிவெடுத்துட்டு ரோஸ் கிட்ட கடைசியா சில விஷயங்கள் பேசிட்டு போறாரு. எனக்கு நம்ம பையனோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சது. அவங்க கூட நேரத்தை செலவழிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது நீ எப்படி அவனை இவ்வளவு நல்லா வளர்த்திருக்கான்னு. கண்டிப்பா என்னால கூட அந்த மாதிரிலாம் வளர்த்திருக்க முடியாது. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு ஜாக்கும் அந்த டைம் மிஷின் முன்னாடி போய் நிக்கிறாரு. எந்த ஒரு மனுஷனுக்கும் தோல்வியை ஏத்துக்கிற மன தைரியம் மட்டும் வந்துருச்சுன்னா அவன் ஒரு கோழையா இருந்தாலும் கண்டிப்பா அவன் வீரனா ஆயிடுவான். அப்படியே ஜாக்கும் அந்த டைம் மிஷின்ல போய் நிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா அவர் அப்படியே ஜூம் பண்ணிக்கிட்டே படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் லூப் படம் முடிஞ்சு போச்சு. என்னோட வாய்ஸ் ஓவர் எப்படி இருந்ததுன்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்பதான் உங்களை போலவே நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். எந்த ஒரு கொஸ்டினா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா பதில் சொல்லுவேன். மீண்டும் இதே போல ஒரு சூப்பரான படத்தோட உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.